அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 18ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். இந்த இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து 19,768 வர்த்தகமாயிட்டுருக்கு. நேரம் 7 மணி 19 நிமிடங்கள் அடிப்படையில். அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறது வருகிறது. இருந்தாலும் இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறதுனால எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்போது தற்போதைய வாய்ப்பு 19,768. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி சதவீதம், பேங்க் நிஃப்டி சதவீதம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிஃப்டியோட சதவீதம் பார்த்திங்கன்னா 0.75%. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் நிஃப்டியோட சதவீதம் பார்த்திங்கன்னா 1.41. அதாவது நிஃப்டியோட ஏறுமுக சதவீதத்தை விட அதனையோட 2 மடங்குக்கு அருகாமையில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 0.75 × 2 அப்படின்னா நம்மளுக்கு 1.5, கிட்டத்தட்ட 1.41ங்கிறது 2 மடங்கு. அதாவது நிஃப்டியோட ஏற்றத்தை விட 2 மடங்கு ஏற்றம் பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நாட்களாகவே நிஃப்டிக்கு ஈடு கொடுக்கவில்லை பேங்க் நிஃப்டி. அப்போது நேற்று வந்து அது சமநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்புக்கு கொண்டு போனார்கள். இருந்தாலும் இன்னும் அது பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது. என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். நிஃப்டியோட ஸ்ட்ரேடல் 19,600 கால் 600 புட்டாக இருக்குது. ஆனால் சந்தை 19,700 இருக்கிறது. அப்போது நம்மளுக்கு வந்து அதனுடைய எல்லைகளாக பார்த்தால் நம்மளுக்கு வந்துட்டு 19,760 இருந்தது. நேற்று முடிவுற்றதன் அடிப்படையில் பார்த்தால் 142 + 44 186. அப்போ 19,786 அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. 19,600 கால் 142 19,742 ஒரு முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு 45,000 கால் 44,800 புட் 45,000 புட் அப்படி இருக்குது. நம்மளுக்கு 45,400க்கு மேல் முடிவுற்றும் கூட நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வரல அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கவலைக்கிடம். ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு பெரிய கேப் அப்பை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு உண்டு. அப்போ 45,000 கால் 45,000 புட் ஒரு ஸ்ட்ரேடல் எடுத்துட்டால் 45,000 கால் 521 ரூபாங்கும்போது 45,521 45,000 புட் 103 ரூபாய் அப்படிங்கும்போது 44,900. அப்போ இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது 600 புள்ளிகளுக்கு மேலே வருது. அப்போ 45,600 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி. 44,400 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. இதற்கு இன்னைக்கு அட்டவணையில் என்ன அமைகிறதோ அதற்கு தகுந்தவாறு சந்தையோட பயணம் இருக்க போகிறது. அதனால் ஆய்வு செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவூட்டுவது என்னென்றால் ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் இதை பேஸ் பண்ணி அங்கே என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே போல் நம்மளுக்கு நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு ஏற்படுகிறதா அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரேக் அவுட் அப்படின்னு ஆனால் எந்த நேரத்தில் பிரேக் அவுட் ஆகுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஃபீட்பேக்காக பதிவு பண்ணிங்கன்னா நீங்கள் முழு நேரம் சந்தையில் அமர்ந்து வியாபாரம் செய்வதை விட எந்தெந்த நேரத்தில் பிரேக் அவுட்னாலும் அந்த நேரத்துக்கு உண்டான பிரேக் அவுட்டை மட்டும் வியாபாரம் செய்தீர்கள் என்றால் ஏனென்றால் பிரேக் அவுட்டை அனைவரும் விரும்புவதற்கு காரணம் பிரேக் அவுட் ஆன பின் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் இருக்கும் என்றதுனால. அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே சந்தை ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கோட இம்பேக்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்திருந்தாலே உங்களுக்கு புரிந்திருக்கும். அதனால் இது ஒரு ஃபீட்பேக்காக நீங்கள் அனைவருமே பதிவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம ஃபின்னிஃப்டியோட 0 ஹீரோ இம்பேக்டும் நம்ம பார்த்து விடலாம். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20,300க்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்காங்க. ஹை 20,339, லோ பார்த்திங்கன்னா 19,984. கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகளோட பயணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு 52 வாரத்தோட ஹை நம்மளுக்கு இன்னும் வரல. ஏன்னா
பேங்க் நிஃப்டி கட் ஆகிருக்கு, நிஃப்டி கட் ஆகிருக்கு, ஃபின்னிஃப்டி நம்மளுக்கு கட் ஆகலை. அப்போது அதனுடைய அட்டவணை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 20,000 புட் 20,200 கால், 20,300 கால், 20,250 கால், 20,100 கால் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்காங்க. இந்த ஸ்ட்ராங்கலோட அடிப்படை பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 125 130 புள்ளிகள் வருகிறது. அப்போது 20,330 ரொம்ப முக்கியமான புள்ளி. அதே மாதிரி 870 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளி. இதற்கு 20,100 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்க போகுது. ஸோ அட்டவணை இன்றைக்கி என்ன மாற்றம் ஏற்படுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பெருகணும். 20,000 இருந்து 20,400க்குள்ளே இப்போ இருக்கிற அட்டவணைப்படி 20,000 to 20,400 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட் ப்ளஸாக இருக்கும். இதற்குள்ளே ஸ்ட்ரைக்கை ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் சந்தை ஆரம்பமான பின் என்ன மாதிரி ஆப்ஷன் அட்டவணையில் ஹெஜ் அமைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைக் செலெக்ஷனை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.